அனைவருக்கும் நேற்று வணக்கம். இன்றைய உரையாடத்தில் நான் வாசனை உணர்வை பற்றி குறிப்பிட்டேன். இது உதாரணமாக இது நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனாக எங்களுடைய பாடத்தில் செய்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாசனை உணர்வு அது ஜெர்மனில் கோசன் என்று அழைக்கப்படும். எங்களுக்கு வாசனை உணர்வு எதுக்காக தேவை என்றால், உதாரணமாக எங்களுக்கு உதாரணமாக தீ இருந்தால் அல்லது ஒரு சரியில்லாத சாப்பிட்ற பொருள் இருக்கலாம், அல்லது கேஸ்னால் இது மணந்து அப்படி எங்களுக்கு தெரியும் இது ஆபத்து என்று. அதனால் அங்கேருந்து போகணும் என்று எங்களுக்கு தெரியும். அதனால் இது எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். இப்போ எங்களுடைய உடல் உறுப்புகளில் எங்களுடைய இதில் சுவாசிக்கும் போது எங்களுக்கு இந்த எல்லாம் 5 மிக முக்கியமானதாகும். இதில் உங்களுக்கு இங்கே தெரியும், இது முதல் சுவாசிக்கும் போது இது முதல் ஃபில்டர் பண்ணி அப்போ அதுக்கு பிறகு இது இந்த இடத்துக்கு கொண்டு போகும். இதனை கெமிக்கல் சிக்னலாக மாற்றி பின் அது எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி இது வந்து எங்களுடைய மூளைக்கு கொண்டு போன பிறகு எங்களை மூளைக்கு தெரியும், இது எங்களுக்கு புதுசாக இருக்குது, என்ன மனம் என்று. அப்படி எங்களுக்கு உதவும். அது அப்படித்தான் சுவாசனை வேலை செய்கிறது. இதில் இப்போ கிட்டத்தட்ட 400 கிரோஸ்ரத்தோன் இருக்கிறது. அதன் மூலமாக 10,000 நாங்கள் வித்தியாசமான மணக்கிறதை நாங்கள் சுவாசிக்க முடியும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு தியரியாக நாங்கள் இந்த 6 சுவாசிக்கிற மாதிரி வாசனை மூலமாக நாங்கள் சுவாசிக்க முடியும். அதுதான் நாங்கள் இப்படி படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா? அப்போ அதை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.